கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய தேசத்தில் நாம் சொல்ல வேண்டிய சில நற்செய்திகள் உண்டு. அதற்கு முன்னுரையாக நாம் தொடர்ந்து சில நாட்களாக நாம் தியானித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியிலே இன்றைக்கு எவிடன்சஸ் ஃபார் தி மிஷன் ஆஃப் சென்ட் தாமஸ் இன் இந்தியா, இந்தியாவில் பரிசுத்த தோமா அவர்களின் பணிகளுக்கான சான்றுகள் என்பது குறித்து உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் பேசுவதாக உரைத்திருந்தேன். இந்தியாவில் பரிசுத்த தோமா அவர்களின் பணிகளுக்கான சான்றுகள், எவிடன்சஸ். எவிடன்சஸ் அல்லது சான்றுகள் என்று நாம் சொல்லும்போது அதை இவ்விதமாய் சொல்வார்கள். ஒன்று கான்கிரீட் ஆர் விஷுவல் எவிடன்சஸ், பார்க்கக்கூடிய திடமான சாட்சிகள், சான்றுகள். இரண்டாவதாக லிட்ரரி எவிடன்சஸ், இலக்கிய சான்றுகள். மூன்றாவதாக சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ், சூழ்நிலை சான்றுகள். நான்காவதாக ட்ரெடிஷனல் எவிடன்சஸ், பாரம்பரிய சான்றுகள் என்று இவ்விதமாக இந்த சான்றுகள் அல்லது எவிடன்சஸ் என்பதை குறித்து வரைமுறைப்படுத்துவார்கள். இதிலே இந்த அளவுகோல்களின்படி நாம் நம்முடைய தியானத்தை இந்த நாளில் மேற்கொள்ள இருக்கின்றோம். TRC, தாமசைன் ரிசர்ச் சென்டர் என்கிறதான ஒரு அமைப்பு, TRC என்று சொல்லப்படுகிற தாமசைன் ரிசர்ச் சென்டர், மிகுதியான அளவிலே அவர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பரிசுத்த தோமா அவர்கள் இந்தியாவிலே செய்ததான அந்த பணிகளுக்கான அந்த சான்றுகளை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் சில முடிவுகளை எல்லாம் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார்கள். அந்த முடிவுகளை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது பரிசுத்த தோமா அவர்களுடைய பயணங்கள் குறித்து, இந்தியாவில் அவருடைய பணிகள் குறித்து நாம் ஒரு நிதானமான நிலைக்கு வருவதற்கு அது உதவியாக இருக்கிறது. முதலாவதாக பரிசுத்த தோமா அவர்கள் எருசலேமில் இருந்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அன்றைய எகிப்தில் இருந்த அலெக்சாண்ட்ரியா என்கிற பட்டணத்திற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றார்கள். அந்த அலெக்சாண்ட்ரியாவை ஏன் தெரிந்தெடுத்தார் என்றால், அங்கு ஏராளமான யூதர்கள் இருந்தார்கள். அங்கே இருந்த 5 பங்கு மக்களிலே கிட்டத்தட்ட 2 பங்கு மக்கள் யூதர்களாகவே இருந்தார்கள். அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய செகண்ட் சிட்டி, 2ஆம் பெருநகர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அது ஒரு பிரசித்தமான ஒரு வியாபார ஸ்தலமாக இருந்தது. எல்லா தேசத்திலிருந்தும் அங்கே மக்கள் கூடி வரக்கூடிய ஒரு சந்தை, மார்க்கெட்டிங் பிளேஸாகவும் அது இருந்தது. ஆகையினால் அவர் அந்த இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே அலெக்சாண்ட்ரியாவுக்கு முதலாவது செல்லுகின்றார். அலெக்சாண்ட்ரியாவோடு இந்தியாவிற்கு மிகுதியான வர்த்தக தொடர்புகள் இருந்தது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கூட அலெக்சாண்ட்ரியா ஒரு பெரிய மார்க்கெட், சந்தை என்பதை குறித்து அவர் எழுதுவார். ஆகவே அந்த அலெக்சாண்ட்ரியா அது ஒரு பெருத்த நகரம். அங்கே இந்தியர்கள் ஏராளம் வியாபாரத்திற்கென்று வந்து சென்றார்கள். ஒரு குறிப்பிலே சொல்லப்படுகிறது, 120 கப்பல்கள் அந்த அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து இந்தியாவிற்குள்ளே வந்து செல்லும் வர்த்தகத்திற்காக என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருந்த பொழுதுதான் இந்திய மக்களோடு இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. ஆகையினால் அவர்களோடு சேர்ந்து அவர் இந்தியாவிற்குள்ளே வந்து கர்த்தருடைய பணிகளை செய்யும்படி அவர் உள்ளே வருகின்றார். அன்றைய குஜராத்திலே காணப்பட்ட அந்த பகுதிக்கு பாரூச் என்று சொல்லப்படுகிறதான ஒரு துறைமுகத்திற்கு அவர் வருகின்றார். நர்மதை ஆற்றினுடைய அந்த கடற்கரை பட்டணம் அது. அந்த பாரூக் என்கிறதான அந்த நகரத்திற்கு வந்து அங்கே இருந்து அதை தொடர்ந்து தட்சசீலம் என்கிற இடத்திற்கு அவர் செல்கின்றார்.
தட்சசீலத்திலே கொண்டபோரஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவர் அரசாண்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய அரண்மனை தச்சனாக இருந்து அதே சமயத்தில் கர்த்தருடைய பணிகளையும் அவர் செய்து கொண்டு வந்தார். மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கு காணப்படுகிற மத்திய பிரதேசம், உதய்பூர், உஜ்ஜைன் போன்றதான இடங்களில் எல்லாம் இந்த தாமஸ் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்று சொல்லப்படுகிற மக்கள் மிகுதியாக இருக்கிறதாக இன்றைக்கும் சொல்லுகின்றார்கள். இப்படி அவர் அங்கே பணி செய்து கொண்டிருந்த பொழுது இயேசுவின் தாயாராகிய மரியாள் அம்மா அவர்கள் மரித்த செய்தி கேட்கின்றார். ஆகையினால் அவர் தட்சசீலத்திலே இருந்து எருசலேமுக்கு ஒரு புறப்பட்டு சென்று விடுகின்றார். எருசலேமில் சென்று அந்த ஃபியூனரல் காரியங்களில் எல்லாம் அவர் கலந்து கொண்டு பின்னர் அவர் எருசலேமிலே இருந்து இரண்டாவது கப்பற் பயணத்தை மேற்கொள்கின்றார். அப்படி கப்பற் பயணத்தை, இரண்டாவது பயணத்தை இந்தியாவிற்காக மேற்கொள்கின்றார். வருகிற வழியிலே சோகோத்ரா என்று சொல்லப்படுகிற ஒரு தீவு, அந்த தீவில் அவர் இறங்கி அங்கே கர்த்தருடைய பணிகளை அவர் செய்கின்றார். அந்த சோகோத்ரா தீவிலே ஏராளமான மக்களை அவர் கிறிஸ்துவின் நற்செய்திக்குள்ளே கொண்டு வருகின்றார். கிபி 535 ஆண்டிலே காஸ்மாஸ் இண்டிகோபோலிஸ்டஸ் என்று சொல்லப்படுகிற ஒருவர் தன்னுடைய நூலிலே அந்த சோகோத்ரா தீவில் பரிசுத்த தோமா அவர்கள் செய்த ஊழியத்தின் மூலம் தாமசியன் கிறிஸ்டியன்ஸ் அங்கே ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கிறது என்று அவர் எழுதுகின்றார். கிபி 535. இதை அதன் பின்பு 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்த சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அவர்களும் அந்த சோகோத்ரா தீவிலே காணப்படுகிறதான அந்த கிறிஸ்தவ தாமசியன் கிறிஸ்டியன்ஸ் அவர்களை குறித்து அவரும் பதிவு செய்கின்றார், எழுதுகின்றார். இதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு லிட்ரரி எவிடன்சஸ். ஆக்ட் ஆஃப் தாமஸ் என்கிறதான ஒரு புத்தகம், அது அஃபோகிரிஃபல் புக் என்று சொல்கிறார்கள். அந்த ஆக்ட் ஆஃப் தாமஸ் என்கிற புஸ்தகத்திலே இப்பொழுது சொன்ன இந்த விவரங்களை எல்லாம் அங்கே காண முடிகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு லிட்ரரி எவிடன்சஸ் நமக்கு இருக்கிறது. தோமா அவர்கள் எருசலேமிலே இருந்து இந்தியா நோக்கி வந்தார்கள். சோகோத்ரா தீவை விட்டு சிறிது காலம் கழித்து அவர் புறப்பட்டு இன்றைக்கு இருக்கிற கேரளாவில் முசிரிஸ் என்கிறதான இடத்திலே கிபி 52 ஆண்டில் அவர் அவர் இறங்குகின்றார். கிபி 52 ஆண்டில் இரண்டாவது பயணத்தை முடித்தவர் கேரளாவிலே மலபாரிலே அந்த முசிரிஸ் என்கிறதான துறைமுகத்திலே அவர் இறங்குகின்றார். இதை நாம் ஒரு இலக்கிய ரீதியான சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் அதை குறித்துதான விவரங்கள் எல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. டிஆர்சியினுடைய அந்த ரிசர்ச் புக்ஸ்ல அந்த காஸ்மாஸ் இண்டிகோபோலிஸ்டஸ் மற்றும் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் இவருடைய எழுத்துக்களில் எல்லாம் நாம் அதை பார்க்க முடிகிறது. அதன் பின்பு நான் பார்ப்போமேயானால் அவர் அங்கே கிபி 52 வந்த பொழுது certain concrete evidences, திடமான பார்க்கக்கூடிய, அதாவது அங்கே அவர் 7.5 கோவில்களை கட்டுகிறார் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. கொடுங்கலூர் அல்லது மாலியங்கரை, பயூர் அல்லது பழையூர், பரூர் அல்லது கோட்டக்காவு, கொத்தமங்கலம், நீராணம், சாயல் அல்லது நிலக்கல், கொல்லம் ஆகிய 7 ஆலயங்களை கேரளாவிலே கட்டுகின்றார். நம்முடைய பக்கத்தில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற திருவிதாங்கோடில் ஒரு அரை கோவில் ஒன்றை கட்டுகின்றார். அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் போய் பார்க்கிற பொழுது அது மிக பழமை வாய்ந்தது என்பதை நம்மால் லகுவாகவே கண்டுகொள்ள முடியும். நானும் அங்கே அதை சென்று பார்த்திருக்கின்றேன். ஆகவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே அவர் இங்கே தன்னுடைய பணிகளை அவர் செய்கின்றார். அங்கிருந்து அந்த 7.5 கோவில்கள் எல்லாம் கட்டி முடித்த பின்பு கடற்கரை ஓரமாகவே அவர் நடந்து சென்று சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் என்கிற இடத்திற்கு சேர்கின்றார். இன்றைக்கு இருக்கிற மயிலாப்பூர், அந்த கடற்கரை ஓரமாக அவர் நடந்து சென்று பணிகளை செய்து கொண்டே வந்ததினால் இன்றைக்கு பாருங்கள், இந்த கடற்கரை மீனவ மக்கள் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அதற்கு காரணம் தோமையருடைய அவர் சென்று கொண்டிருந்த பொழுது செய்த அந்த ஊழியத்தின் தாக்கம் தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து மத்தேயு 28:20 அவர் இப்படி சொன்னார்,
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் மக்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று தேவன் தம்முடைய சீடர்களுக்கு தெளிவான கட்டளை கொடுத்தார். அதன்படியே தோமா அப்போஸ்தலர் நம்முடைய நாட்டிற்குள்ளே இறங்கி வந்தார். அவர் கட்டின அந்த ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கும் கான்கிரீட் எவிடன்சஸ் ஆக இருக்கிறது. அந்த மயிலாப்பூரில் அவர் வந்த பொழுது இன்றைக்கு இருக்கிற சின்ன மலை லிட்டில் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற இடத்திலே தான் அவர் ஒரு குன்றின் மேல் மலையின் மேல் அமர்ந்து அவர் ஊழியங்களை செய்து வந்திருக்கின்றார். அவர் ஊழியம் செய்த அந்த இடத்திலே வருகின்ற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் வேண்டும் என்பதற்காக அந்த இடத்திலே ஒரு ஊற்றை அவர் தோண்டினதாக சொல்லப்படுகிறது. அதை நானும் சென்று பார்த்திருக்கிறேன். நான் சைதாப்பேட்டையில் ஒரு ஹாஸ்டலில் இருந்த போது தினந்தோறும் சாயந்தர நேரத்தில் அங்கே சென்று அந்த இடத்துல அமர்ந்து அதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அந்த இடத்துல இருக்கிற அந்த இன்றைக்கு காணப்படுகிற அந்த ஆலயத்தை 1559 போர்த்துகீசியர்களால் அது அந்த இடத்திலே கட்டப்பட்டது. அந்த தோமையருடைய அந்த லிட்டில் மவுண்ட் ஊழியத்தின் அந்த ஸ்தலம் அது ஒரு கான்கிரீட் எவிடன்ஸ் தான். அது மாத்திரமல்ல, தோமையர் குண்டு சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று நாம் சொல்லுகிறோம். பரங்கி மலை என்று அழைக்கிறார்கள் தவறு. ஐரோப்பியர்களை பரங்கி தலையர் என்று சொல்வார்கள். தோமையர் ஐரோப்பியர் அல்ல, அவர் ஆசியா கண்டத்தை சேர்ந்தவர். இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டிருக்காங்க சென்ட் தாமஸ் மவுண்ட். அதை தமிழில் தோமையர் குண்டு என்றுதான் எழுதியிருக்க வேண்டும். அதை பரங்கி மலை என்று சொல்லிவிட்டார்கள். இருக்கட்டும், அது தவறு. ஆகவே அந்த பரங்கி மலையிலே அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற 300 அடி உயரத்தில் இருக்கிற அந்த மலையிலே அவர் தன்னுடைய கரத்தினாலேயே கல்லில் செய்யப்பட்ட ஒரு சிலுவையை பிடித்து தொழுது கொண்டிருந்த பொழுது அவர் ஈட்டினால் குத்தப்பட்டு கிபி 72ஆம் ஆண்டிலே அவர் மரித்தார் என்பது சொல்லப்படுகிறது. அவர் மரித்தார் என்பது ஒரு பெரிய ட்ரெடிஷனல் எவிடன்சஸ். அது நம்முடைய சூழ்நிலையிலே பாரம்பரியத்திலே அது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்தில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. 1547 அது விரிவுபடுத்தப்பட்டு 1707ஆம் ஆண்டில் ஒரு அர்மேனியன் ராஜா அவர் அங்கே வந்து அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிறார். கோஜா சாபர் என்கிறதான ஒருவர். இந்த சென்ட் தாமஸ் மவுண்டுக்கும் லிட்டில் மவுண்டுக்கும் இடையிலே தான் அவர் ஊழியம் செய்த அந்த பகுதியிலே தான் இன்றைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சபை நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் என்று சொல்வார்கள். அந்த புது வாழ்வு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச் இன்றைக்கு அந்த இடத்துல இருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, தோமையருடைய கல்லறை மயிலாப்பூரில் இருக்கிறது. அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த கல்லறையின் மீது ஒரு சிறிய பேராலயம் கட்டப்பட்டிருக்கிறது. 1523 அவருடைய எலும்புகள் தோண்டி எடுக்கப்பட்டது, மறுபடியும் உள்ளே வைக்கப்பட்டது. 1729 மறுபடியும் பெட்டி திறக்கப்பட்டது. 1893ஆம் ஆண்டு ஐதர் அலியுடைய படையெடுப்பின் காலத்தில் அந்த ஆலயமானது சிதிலம் அடைந்தது. 1956 அதையெல்லாம் புதுப்பித்து போப்பு பயஸ் என்பவர் அதை ஒரு மினி கத்தீட்ரல், சிறிய பேராலயம் என்று திருநிலைப்படுத்தினார். அநேக பாரம்பரிய அந்த எவிடன்சஸ் எல்லாம் நமக்கு காணப்படுகிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். 1606ஆம் ஆண்டு 17ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலேயே போப் ஜான் பால் அவர்கள் தெளிவாக ஒரு பிரகடனத்தை சொல்லுகின்றார். தோமா அவர்கள் மயிலாப்பூரில் மரித்தார், அவருடைய கல்லறை அங்கே இருக்கிறது என்று அந்த இடத்தை டயசிஸ் ஆஃப் சான் தாமஸ் ஆஃப் மயிலாப்பூர் என்று 17ஆம் நூற்றாண்டிலேயே பிரகடனப்படுத்துகின்றார். 1886ஆம் ஆண்டு போப் லியோ 12 அவர்கள் தோமையரினால் இந்தியாவிற்குள்ளே நற்செய்தி ஒளி வந்தது என்பதை அவர் அங்கு வேட்டிகன்ல பிரகடனப்படுத்துகின்றார். ICHR என்கிற ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது, அரசு அமைப்பு, இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அவர்கள் நிறைய காரியங்களை ஆராய்ந்து பார்த்துவிட்டு சொல்லி இருக்கின்றார்கள். There are many things found, historical records and traditions to authenticate
Apostle Thomas traveled by sea to India in AD 52. 52ஆம் ஆண்டிலே தோமா அவர்கள் இந்தியாவிற்கு வந்து கடல் மார்க்கமாக வந்து அவர் தன்னுடைய பணியை செய்ததற்கான ஏராளமான ரெக்கார்ட்ஸ், எவிடன்சஸ் காணப்படுகிறது. ஆகவே தோமா இந்த நாட்டிற்குள்ளே வந்தது உண்மை என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. சில பேர் சும்மா தோமா வரல, அது மித்து, அது போலி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நம்ம பழமொழி சொல்லுவோம், முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கிறது உண்டு. இல்லை என்றால் பூனை தன்னுடைய முகத்தை மண்ணுக்குள்ள மறைத்து கொண்டால் உலகமே இருட்டாகி போய்விட்டது என்றது எண்ணிக்கொள்ளுமா? அதுபோன்று இன்றைக்கு பலவிதமான தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. தோமா இந்த நாட்டிற்குள்ளே வந்தார், ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை கொண்டு வந்து ஒரு பெரும் தாக்கத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்தினார். தொடர்ந்து அவர் செய்த பணிகள் குறித்து நாம் சிந்திக்க போகின்றோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த தியான வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து காத்தரணும். புரிந்து கொள்ள வேண்டிய ஆற்றல் பலனை தந்தரணும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.